ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவு மட்டும் வச்சு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது செய்கிறது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க அரிசி மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மாவெல்லாம் சேர்க்குற வரைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவை சேர்த்துடுறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதனால் நம்ம வந்து மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒன்றே 1/4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முதல்ல தண்ணியோடு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாம். உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக கரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உருண்டைகளே இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இன்னும் நம்ம கலந்து கொடுக்க நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவு நல்லா நைஸாக வந்துடும். இப்போ வந்து நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாவு வந்து குக் பண்ண நல்லா கெட்டியாயிட்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே குக் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா மாவு வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் ஸ்நாக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாக குக் பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு, அப்போ தான் கரெக்டாக வரும் ஸ்நாக் நமக்கு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து நல்லா ஆறட்டும். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறையணும். அதனால் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மாவு ஒரு முறை கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். மாவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து எண்ணெய் அப்படிலாம் நெய் வந்து தடவிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் உருண்டை பண்ணுறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப அதிகமாக கையில் எண்ணெய் தடவ வேணாம், சும்மா லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ணோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக வரும். அப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள மாவு வேக லேட் ஆகும். அதே கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டோம்னா சீக்கிரமாக வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே மாவு நல்லா வெந்து வந்துடும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாகவும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு ஈடு மட்டும் நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக நான் வந்து உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் வந்து இப்போது இந்த மாதிரி நீளமாக தான் நான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் மாவை போட்டதுமே வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அப்போ வந்து மாவுக்குள்ளே எண்ணெய் போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் நம்ம எண்ணெயில் போட்டதுமே வந்து கலந்து கொடுக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக இப்போ நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கும்போது எல்லா பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். ஸ்நாக் வந்து நல்லா வெந்து மேலேயும் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிஸாக நம்ம ஸ்நாக்கை வந்து உருட்டி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உள்ளெல்லாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை கப் அரிசி மாவு மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுக்கே இவ்வளோ ஸ்நாக் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரை கப் அரிசி மாவு வச்சு நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாகவும் செஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாகவும் நான் வந்து ஸ்நாக் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக பண்ணும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் நீளமாக மெல்லிசாக உருட்டி நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஸ்நாக்கில் வந்து உப்பு காரம் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை நல்லா ஸ்பைஸியாக ஸ்நாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மேலே லைட்டாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா லைட்டாக மிளகாய்த்தூள் தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ஸ்நாக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ஸ்நாக். சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கொஞ்சம் நமத்து போயிடும். அதனால் செய்யும் போதே நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் அரிசி மாவு இருந்தால் உடனே உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.